ஸோ வேரியபிள்னா ஒன்றும் இல்லைங்க. வேரியபிள் இஸ் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் சொல்லும்போது நிறைய பேருக்கு வேற ஒரு இமேஜ் மைண்டில் வந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு இமேஜ் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது கரெக்டாக தாங்க. ஸோ வேரியபிள் இஸ் கண்டெய்னர் அப்படின்னா என்னன்னா, இந்த கண்டெய்னர் என்ன ஒர்க் பண்ணுதோ அதுதான் வேரியபிள் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் மூவிஸில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கண்டெய்னரில் நிறைய ப்ராடக்டை வச்சு வெளியே அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பையனோட கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் ஐட்டம் இருக்குங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கான், அவனால எதுவுமே சரி கேரி பண்ணிட்டு போக முடியல. சில விஷயம் கையில் இருக்கு, சில விஷயம் சதுரம். இது எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு சின்ன பையனுக்கு. அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு இப்படி கொடுக்காம நம்ம அதை ஒரு பாக்ஸில் போட்டு ப்ராப்பராக கொடுத்தோம்னா அவனால ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸில் நம்ம வேரியபிள் சொல்லிட்டு கால் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஆக்சுவல் வேரியபிள்ங்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை ப்ராப்பராக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸுக்கு நம்ம ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சோம்னா நம்மளால அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸில் இந்த ஐட்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் நம்ம எப்போ போனாலுமே நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாமல் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போனாலே போதும், அதில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நமக்கு மொத்தமாக நம்ம கூட வந்துடும். லைக் இந்த மாதிரி. ஸோ இவ்வளோதாங்க வேரியபிள். இந்த வேரியபிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா வீடியோ அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இது வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2ல நம்ம ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் மைக்ரோபட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.